எம்ஜிஆர் ஏன் சார் முதல்ல வந்து சாப்பிட்டியா கேட்டாரு சார். தேர்தல் பூத்துல எலெக்ஷன் பூத்துல முதல்ல அதிமுகவுக்கு தான் சார் உள்ள சாப்பாடு வந்துச்சு. 77 தேர்தல் வரைக்கும் தேர்தல் பூத்துக்குள்ள சாப்பாடு வந்தது இல்ல சார். அவன் என்ன செய்வான்னா வேலை பாவான் கட்சிக்கு, வெளியே வருவான், டீ குடிப்பான், மறுபடியும் போவான், உள்ள உட்கார்ந்துருப்பான் 10 மணி நேரம். அது காங்கிரஸ் கட்சியோ சுதந்திரா கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகமோ கம்யூனிஸ்ட் கட்சியோ எதுவாக இருந்தாலும் அவன் உள்ள உட்கார்ந்துருப்பான். எம்ஜிஆர் கட்சியெல்லாம் சார் முதல்ல அதிமுக உள்ள சாப்பாடு வந்துச்சு. ஏன்னா எம்ஜிஆருக்கு அந்த பசி தெரியும். உள்ள இருக்கவன் எப்படி செய்வான்? அவன் எனக்கு வேலை செய்ய வந்திருக்கான், அவன் எப்படி சாப்பிடுவான்? அவனுக்கு எப்படி சாப்பிட போற நேரம் இருக்கு? நீ சாப்பாடு அவனுக்கு உள்ள அனுப்பிச்சாரு. எம்ஜிஆர் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதிமுக அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா கட்சியும் உள்ள சாப்பாடு அனுப்பிச்சிச்சு. ஏன்னா எம்ஜிஆருக்கு பசி தெரியும். விஜய்க்கு பசி தெரியுமா சார்? அது ஒரு பசி தெரியுமா சார்? புஷியானதுக்கு பசி தெரியுமா சார்? இன்னும் பேர் ஆட்கள் இருக்காங்க இல்ல, என்ன சார் தெரியும் அவங்களுக்கு? இவங்க பூரா வந்து பிரிவிலேஜ் சைல்டு சார். இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இவனுக்கு ஏதாவது சமூக நீதி தெரியுமா சார்? இவங்களுக்கு இவன் எங்கேயாவது வெளியே பட்டப்பட்டிருக்கானா சார்? இவன் புறந்தள்ளப்பட்டிருக்கானா சார்? இவன் எதுவுமே தெரியாது சார். சும்மா தெரியாம வந்து நேரம் வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டுட்டு இவன் நேரம் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாங்க. 40 பேர் கொண்டு சிஎம் சார் வேணும்னா நீங்க என்ன கைது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி டிராமா நடத்துறாங்க. இதுக்கு உதவி செய்யறதுக்கு பிஜேபியில இருந்து 10 பேர் அங்க கிளம்பி வர்றாங்க. ஹேமமாலினி குழு